ஹாய் ஹலோ வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சோஷியல் ட்ரெண்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் கண்டிப்பா பல பெண்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்க போகும் விஷயம். தலைப்பை பார்த்திருப்பீங்க, மாதவிடாய் வலியால் உயிர் போகுதா? இதோ சொல்யூஷன். ஆமாங்க, அந்த 3-4 நாட்கள் வயிறு பிசையுற வலி, இடுப்பு வலி, கால் வலி, சில பேருக்கு வாந்தி, மயக்கம். இந்த வலிகளை அனுபவிக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு. இவ்ளோ வலிக்குதான்னு கேட்கிறவங்களுக்காக நான் சொல்ல வரல. நீங்க ஒரு பெண்ணா கண்டிப்பா இந்த வலியை கடந்து வந்திருப்பீங்க. இந்த வலிக்கு ஒரு எளிய தீர்வு. இப்போ இந்த துயரமான வலிக்கு ஒரு அட்டகாசமான சுலபமான தீர்வு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? சித்தா மருத்துவர்கள் சொல்ற இயற்கையான ஒரு வைத்தியம்தான் இது. இதுக்காக நீங்க கடையில போய் பெரிய செலவு பண்ண வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். அந்த அற்புத விதைதான் நம்மளோட சாலியா விதை. ஆங்கிலத்துல இத சியா சீட்ஸ் இல்லனா சப்ஜா விதைக்கு நெருக்கமான ஒண்ணுன்னு சொல்வாங்க. நம்மளோட பாரம்பரிய சித்த மருத்துவத்துல இந்த விதைகளுக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்கு. பயன்படுத்துறது எப்படின்னு பாத்திரலாம். இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கோங்க. 1. இரவு முழுவதும் ஊற வைத்தல். இந்த சாலியா விதைகளை எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணில இரவு முழுக்க நல்லா ஊற வச்சிருங்க. 2. காலையில் வடிகட்டுதல். காலையில எழுந்ததும் அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி தனியா எடுத்துக்கோங்க. 3. குடிச்சு பாருங்க, அவ்வளவுதான். இந்த தண்ணியை நீங்க அப்படியே குடிச்சிடலாம். இப்படி நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க மாதவிடாய் வலி கண்டிப்பா சற்று குறையும்னு சித்த மருத்துவர்கள் சொல்றாங்க. ஏன் இது ரொம்ப முக்கியம்? வலி குறைக்கும்னு மட்டும் இல்ல, இந்த சாலியா விதையில இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? இதில் இரும்பு சத்து, அயன் ரொம்பவே அதிகமா இருக்கு. மாதவிடாய் காலத்துல பெண்களுக்கு ரத்தப்போக்கு அதிகமா இருக்கும்போது இரும்பு சத்து ரொம்பவே அவசியமா தேவைப்படுது. இந்த விதையை நீங்க எடுத்துக்கிட்டா இரும்பு சத்து உங்களுக்கு கிடைச்சு அந்த சோர்வும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த வைத்தியம் பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. பெண்களே, இதை ஃபாலோ பண்ணுங்க. வலி தாங்க முடியலைன்னு மாத்திரை சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்காம இந்த எளிய இயற்கை வைத்தியத்தை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இது சித்த மருத்துவ அடிப்படையில சொல்லப்பட்ட ஒரு தீர்வு. எப்போதும் போல நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு வலி ரொம்ப அதிகமா இருந்தாலோ வேற ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தாலோ நீங்க கண்டிப்பா ஒரு டாக்டரை, குறிப்பாக சித்தா மருத்துவரையோ அல்லது மகப்பேறு மருத்துவரையோ கன்சல்ட் பண்ணிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்க. அவங்க ஆலோசனை ரொம்ப முக்கியம். இந்த தகவல் உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க அக்கறை கொண்ட உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க சிஸ்டர்ஸ், உங்க அம்மா, உங்க ஃபேமிலி பெண்கள் எல்லாரோடவும் இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு இது கண்டிப்பா உதவியா இருக்கும். இந்த மாதிரி பல பயனுள்ள ட்ரெண்டிங் தகவல்களுக்கு நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பட் டில் தென், ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ட்ரெண்டி.